Hi friends and viewers, welcome to Nachi's YouTube channel. நான் தான் உங்க chef Nachi. நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் பார்க்க போறோம். இது ஈவினிங் ஸ்நாக்ஸ். இது ஆக்சுவலா லைக் கர்நாடகா, மகாராஷ்டிரா, ஆந்திரா, ஈவன் தமிழ்நாடுல கூட இது ஒரு ஃபேமஸான டிஷ். என்னன்னா மிர்ச்சி பாஜி. இந்த மிர்ச்சி பாஜில நிறைய வெர்ஷன் இருக்கு. ஸோ மகாராஷ்டிரா, கர்நாடகா பக்கம் இதை வந்து பொட்டேட்டோ ஸ்டஃப் பண்ணி பண்ணுவாங்க. ஆந்திரா பக்கம் இதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பீனட், அதாவது நிலக்கடலையை வறுத்து அதை அரைச்சி அதில் லேசாக புளி சேர்த்து அதை கூரையாக அரைச்சி பண்ணுவாங்க. ஸோ அதை ஸ்டஃப் பண்ணி பண்ணுவாங்க. இதை ஏற்கனவே நம்ம யூடியூப் சேனலில் நான் கட் மிர்ச்சி பாஜி அப்படின்னு சொல்லிட்டு ஆந்திரா ஸ்டைலில் காமிச்சிருக்கேன். இது அதோட இன்னொரு வெர்ஷன். ஸோ பொதுவாக தமிழ்நாட்டில் நம்ம லோக்கல் ஸ்ட்ரீட் ஃபுட்ஸில் வந்து இந்த மிர்ச்சி பாஜி ஃபேமஸ் தான். ஆனால் எதுவும் ஸ்டஃப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஜென்ரலாக எக்ஸிபிஷன்ஸ்லாம் கூட விற்பாங்க. பட் ஆனால் இதை ஸ்டார் வெர்ஷன் ஆக்கும்போது இதை நான் இன்னைக்கு என்ன பண்ண போகிறேன்னா உருளைக்கிழங்கை ஸ்டஃப் பண்ணி சூப்பராக ஒரு பஜ்ஜி பார்க்க போகிறோம். வாங்க ரெசிபிக்குள்ளே போயிடலாம். இந்த ஸ்டஃப்டு மிளகா பஜ்ஜி இந்த மாதிரியான வின்டருக்கு வேற லெவல் ஸ்நாக்ஸு. ஈவினிங்கில் இந்த பஜ்ஜியை செஞ்சுட்டு ஒரு டீயோ காஃபியோ வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா செம்ம சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கும் பிடிக்கும். ஏன்னா இந்த பஜ்ஜியை பொறுத்தவரையும் காரம் இருக்காது. ஏன்னா இதுக்குள்ளே உள்ள விதையை ரிமூவ் பண்ணிட்டு தான் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். அதை நம்ம ரெசிபி பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஸோ அதனால் எல்லா ஏஜில் உள்ளவங்களும் இதை ரொம்ப பிரியமாக சாப்பிடுவாங்க. ஸோ நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் எனக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. அது ரொம்ப என்கரேஜிங்காக இருக்கும். தென் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் பட்டனை அழுத்த மறந்துடாதீங்க. அப்படின்னா தான் நம்ம சேனலோட எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு இமீடியட்டாக வந்து சேரும். நீங்கள் உடனே பார்த்து இதை அடுத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணால் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரெசிபிக்குள்ளே போயிடலாமா? இந்த ஸ்டஃப்டு பஜ்ஜிக்கு இதுதான் இந்த பஜ்ஜி மிளகா. ஸோ இதை நீங்கள் கடையில் வாங்கும்போதே இவ்வளோ லென்த்தாக வாங்கினீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கிற பாத்திரத்துக்கு ஏற்றாப்புல வாங்கிக்கிங்க. பொரிச்சு எடுக்கிறதுக்கு அகலமான பாத்திரம் வச்சுருந்தா இந்த சைஸ் வாங்குறது ஓகே. அப்படி இல்லாட்டி நீங்கள் செலக்ட் பண்ணி ஓரளவுக்கு மீடியம் சைஸில் வாங்கிக்கிறது நல்லது. ஸோ இப்போ நான் டைம் கன்சியூமிங்காக இதை ஆல்ரெடி கீறி இதுக்குள்ளே உள்ள சீடை எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து ஃபுல்லாக வெட்டிடாமல் ஓரளவுக்கு பாதி காம்பை வெட்டி வச்சுக்கணும். ஏன்னா இந்த இடத்த பிடிச்சி தான் நம்ம பஜ்ஜி போட முடியும். அதனால் அதை மறக்காமல் பார்த்துக்குங்க. இப்போ நான் ஒரே ஒரு மிளகாயை நான் உங்களுக்கு கீறி அதுக்குள்ளே உள்ள விதையை எப்படி எடுக்கணும்னு சொல்லி காமிக்கிறேன். ஸோ கத்தியை ஆழமாக விட்டுறாமல் இது பின்புறம் வந்துடக்கூடாது. ஒரு பக்கம் மட்டும் இதை ஸ்லிட் பண்ணிக்க போகிறோம். கீறிக்கிட்டு மேலேருந்து கீழே வரையும் கீறிட்டு மெதுவாக இதுக்குள்ளே விரலை விட்டிங்க அப்படின்னா இந்த சீடு தெரியும். இதையுமே வந்து நீங்கள் கத்தியை வச்சு அழகாக எடுத்துடலாம். கீறி விட்டுட்டு அந்த விதையை மட்டும் எடுத்துட்டோம் அப்படின்னா ஸ்டஃப் பண்ணுறதுக்கு நமக்கு வாட்டமாக இருக்கும். இன்னொன்று குழந்தைங்கள்லாம் சாப்பிடும் போது காரம் இல்லாமல் இருக்கணும். இந்த மாதிரி விதையை எடுத்துடுறது நல்லது. பாருங்கள், சூப்பராக எல்லா விதையும் எடுத்தாச்சு. இவ்வளோ விதை இருக்குது. இதை எடுத்துட்டிங்க அப்படின்னாலே ஸ்பைசஸ், அதாவது அதோட காரம் குறைஞ்சிரும். இதே மாதிரி எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இந்த பஜ்ஜிக்கு மாவை தயார் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் இதுக்கு ஸ்டஃபிங்கை தயார் பண்ணுவோம். ஸோ இதுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. முதல்ல கடலை மாவு சேர்த்துடலாம். கடலை மாவும் அரிசி மாவும் எவ்வளோன்னா 3/4 கப்பு கடலை மாவுக்கு 1/4 கப்பு அரிசி மாவு சேர்க்க போகிறோம். நீங்கள் எடுத்துருக்கிற பஜ்ஜிக்கு ஏற்றாப்புல அளவு மாவு எடுத்துக்கோங்க. தென் உப்பு தேவையான அளவு நான் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். தென் முக்கியமான விஷயம், இது கடலை மாவு சேர்க்கறதுனால நமக்கு செரிக்கணுங்கிறதுக்காக கொஞ்சோண்டு அஜ்வைன், அதாவது ஓமம் 1/4 டீஸ்பூன் தான். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன். மிளகாய் தூள் 3/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குவோம். இப்போ இதை கரெக்டாக தேவையான அளவு தண்ணி விட்டு திக்காக, அதாவது நீங்கள் இப்போ ஒரு ஃபிங்கரை நினச்சிங்க, ஒரு விரலை நினச்சிங்க அப்படின்னா விரலில் கோட் ஆகணும். அதுதான் இதுக்குடைய கன்சிஸ்டன்சி. ஸோ அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி இதை கரைச்சி மாவாக்கிக்கலாம். இதுக்கு பேக்கிங் சோடா சேர்க்கணும். ஆனால் ஃபஸ்ட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் இதை விட்டுறலாம். அதுக்கு நடுவில் நம்ம அந்த உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங்கை எப்படி பண்ணுறதுங்கிறத காமிச்சிடுறேன். அதுக்கப்புறம் கடைசியாக பொரிச்சு எடுக்க போகும்போது தான் பேக்கிங் சோடாவை இதில் போடணும். இல்லைனா ரொம்ப புளிச்சுக்கிறோம். ஸோ பாருங்கள், மாவு ரெடி ஆயிடுச்சு. திட்டா லம்ஸ் எல்லாம் இல்லாமல் அப்படியே அழகாக ஃப்ளோட்டிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் மாவு. உங்கள் விரலை வச்சிங்க அப்படின்னா கோட் ஆகணும், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. ஸோ இந்த மாவை ஒரு பக்கம் வச்சிடலாம். இப்போ உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் எப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இப்போ இதுக்கு தேவையான உருளைக்கிழங்கு மசாலா எப்படிங்கிறத பார்த்துடலாம். நான் ஆல்ரெடி பேன் வச்சுட்டேன். பேன் ஹீட் ஆகுது. இதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுறலாம். ஆயில் ஹீட் ஆனதும் இதுக்கு தாளிப்புக்கு வெறும் சீரகம் மட்டும்தான். ஸோ ஜஸ்ட்டு ஒரு பிஞ்ச் போதும் சீரகம், ஜஸ்ட்டு வாசத்துக்கு. இதுக்கு நான் வந்து ஆல்ரெடி உருளைக்கிழங்கை
நல்லா அவிச்சிட்டு அதை மேஷ் பண்ணி வச்சுருக்கிறேன், வேறு எதுவுமே போடலை. ஸோ நான் 5 மிளகாய் இன்றைக்கி எடுத்திருக்கேன். அதுக்கு 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க அப்படியே தோலோட நம்ம குக்கரில் ப்ரெஷர் குக் பண்ணிவிட்டு தோலை உரிச்சிட்டு மேஷ் பண்ணி வச்சுருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நமக்கு சீரகம் பொரிஞ்சிருச்சு. இதுக்கு பச்சை மிளகா, அரை பச்சை மிளகாயை ஃபைனாக சாப் பண்ணி அதை சேர்த்துக்கலாம். காரத்துக்கு நீங்கள் குறைச்சிக்கிறது அப்படின்னா தாராளமாக குறைச்சிக்கலாம். மிளகாயை சின்ன பீஸ் மிளகா போட்டால் கூட ஓகே தான். அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/4 டீஸ்பூன். நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லை அப்படின்னா ஒரு 1/4 இன்ச்சுக்கு இஞ்சியை ஃபைனாக சாப் பண்ணி போட்டாலுமே பெட்டர் தான். இப்போது இதில் நம்ம சேர்க்க வேண்டிய மசாலாஸ் எல்லாம் சேர்க்க போகிறோம். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் தான். அடுத்தது மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன், மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன், சீரகத்தூள் 1/4 டீஸ்பூன். தென் கொஞ்சம் லேசாக இதுக்கு ஒரு புளிப்புத்தன்மை வரணும் அந்த ஸ்டஃபிங்கில், அதனால் நம்ம மேங்கோ பவுட்ரு, ட்ரை மேங்கோ பவுடர்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது மாங்காய் தூள், அது 1/4 டீஸ்பூன். ஃப்ளேமை லோவாக வச்சுக்கோங்க, ஏன்னா உங்களுக்கு இந்த மசாலா கரியிடக்கூடாது, அப்புறம் டேஸ்ட் மாறிடும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அவிச்சு மேஷ் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்க இதோட சேர்த்து நல்லா சுருளை கிண்டிடலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்குவோம். ஜஸ்ட்டு 1/2 டீஸ்பூன் உப்பு போதும். நல்லா சுருளை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணி கிண்டிட்டா போதும். இது குக் ஆனுங்கிற அவசியம் இல்லை, ஜஸ்ட்டு இந்த உருளைக்கிழங்கோட பெரட்டி கிண்டிட்டா போதும். பாருங்கள், மசாலா சூப்பராக ஈவனாக எல்லாம் இந்த நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போது மசாலா ரெடி, நமக்கு மிர்ச்சி அதாவது மிளகா ரெடி. ஒரு பக்கம் நான் இப்போ ஆயிலையும் ஹீட் பண்ணிட்டேன். நல்லா பொரிச்சு எடுத்துக்கிறதுக்கு தேவையான அளவு நல்லா நிறைய ஆயில் ஊற்றிக்கிங்க. ஒரு பக்கம் அது ஹீட் ஆகட்டும், நான் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன். இப்போ இதை எப்படி ஸ்டஃப் பண்ணுறதுங்கிறத காமிச்சிடுறேன். ஸோ இங்கே பாருங்கள், இப்போ இதை லேசாக விளக்கிக்கிட்டு ஃபோர்க்கோ ஸ்பூனோ எடுத்துக்கோங்க. அழகாக நல்லா நிறையா உள்ள ஸ்டஃபிங் வைக்கணும். வச்சு இப்படி அமுக்கி அழகாக விட்டிங்க அப்படின்னா உள்ளே போயிடும். எல்லா பக்கமும் நீங்கள் மிளகாயை நம்ம பொரித்து எடுத்ததுக்கப்புறம் கடித்து சாப்பிடும்போது எல்லா பக்கமும் நமக்கு இந்த மசாலா வாயில் நமக்கு கடிப்படணும். அப்படின்னா தான் இந்த ரியல் டேஸ்ட்டை நம்ம ஃபீல் பண்ண முடியும். ஸோ அதனால் மசாலாவில் நம்ம கஞ்சத்தனம் பண்ணாமல் நல்லா நிறையா எல்லா பக்கமும் தடவிடணும். சூப்பராக பாருங்கள், ஃபுல்லாகிடுச்சு. லென்த்தியாக எல்லா பக்கமும் ஸ்டஃப் பண்ணியாச்சு. இதே மாதிரி இப்போ நான் 5 மிளகாயும் ஸ்டஃப் பண்ணி எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், இப்போ சூப்பராக நல்லா உருளைக்கிழங்க தாராளமாக பஜ்ஜியில் லென்த் வைஸில் மிளகாவில் நம்ம ஸ்டஃப் பண்ணியாச்சு. இப்போ ஃபைனலாக நான் என்ன பண்ண போகிறேன்னா, மாவும் ரெடியாக இருக்கு இல்லையா, இதில் சோடா உப்பு போடுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ 1/4 டீஸ்பூன் சோடா உப்பு சேர்த்துக்கலாம். அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த அழகாக குண்டாக வரும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை கடைசியாக தான் சேர்க்கணும். இப்போ நமக்கு எண்ணெய் ரெடி ஆயிடுச்சு. பேக்கிங் சோடா போட்டு மாவை கலந்தாச்சு. அழகாக இந்த காம்பை பிடிச்சிக்குங்க. ஏன்னா நம்ம மிளகாவில் பிடிச்சிங்கன்னா அந்த கை வச்சு அப்படியே விழுகும். அந்த இடத்துல அப்புறம் மாவு படாது. அதை ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா அந்த இடத்துல அந்த கேப் இருக்கும். ஸோ அதனால் சூப்பராக காம்பை பிடிச்சிக்கிட்டு பார்த்தீங்க. இப்போ மாவு கரெக்டான பதத்தில் இருக்கா என்னன்னு பார்க்குறதுக்கு செக் பண்ணுறதுக்கு இப்படி கோட் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக கோட் ஆகி நிற்கும் மாவு. அதுதான் மாவு கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இன்கேஸ் தண்ணியாக இருந்துச்சுன்னா லேசாக இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் பேசன் ஃப்ளார் அதாவது கடலை மாவை கலந்து டைட் பண்ணிக்கணும். இப்போ அழகாக ஆயிலுக்குள்ளே விட்டுறலாம். ஃப்ளேமை மீடியமாக வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஆயிலை ஹீட் பண்ணிடணும், அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கோம். பாருங்கள், அழகாக இப்படி திருப்பி விடணும். எல்லா பக்கமும் அழகாக ஃப்ரை ஆகணும். கோல்டன் ப்ரௌனில் அந்த பொரி அடங்கும் அப்படின்னா மிளகாவும் குக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ அது வரையும் நீங்கள் வச்சுக்கோங்க. சூப்பராக நமக்கு பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நல்ல டார்க் ப்ரௌன் வந்துடும், குக் ஆகிருக்கும். சூப்பராக எடுத்து ஒரு டிஷ்யூ லைன் பண்ண பேப்பரில் வச்சிடலாம். இதே மாதிரி எல்லா பஜ்ஜியும் 1 by 1 அழகாக கோட் பண்ணி இதுக்குள்ளே டிப் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டுலாம். சூப்பரான மிர்ச்சி பாஜி அதாவது உருளைக்கிழங்கு ஸ்டஃப் பண்ண மிளகா பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், ஸ்டஃபிங் செம்மையாக இருக்குது. இது ஆக்சுவலாக இப்படி இருந்ததை நான் கிராஸாக கட் பண்ணியிருக்கேன். ஸோ நமக்கு சாப்பிட்றதுக்கு வாட்டமாக இருக்கும். ஏன்னா லென்த்தாக இருந்தால் சாப்பிட முடியாது இல்லையா, அதனால் இப்படி கட் பண்ணி சர்வ் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்மளுடைய குண்டு மிளகா பஜ்ஜி ஸ்டஃப் பண்ணது செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. செம்ம வாசமாக இருக்குது.
இன்னொரு விஷயம், சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி சாட் மசாலா இருந்துச்சுன்னா லேசாக மேலே தூவி விட்டுட்டு சர்வ் பண்ணீங்க அப்படின்னா அந்த கொஞ்சம் ஷார்ப்னஸும் ஒரு டேங்கினஸ், அதாவது ஒரு புளிப்புத்தன்மை வரும். அது ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி பஜ்ஜியை பொறுத்தவரையும் ஆப்ஷனல் தான், அப்படியேவும் டேரெக்டாக சாப்பிட்லாம். ஸோ இந்த மாதிரி அழகாக வெட்டி சர்வ் பண்ணிங்கன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வின்டரை ஒரு காஃபியோட ஈவினிங்கில் கலக்குங்க. ஸோ நானும் இதை சாப்பிட்டு பார்க்க போகிறேன். ஆஹா, செம்மையாக இருக்குது. காரமே இருக்காது இந்த பஜ்ஜியை பொறுத்தவரையும். ஸோ நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேணாம். உருளைக்கிழங்கு நம்ம சேர்த்த அந்த மேங்கோ பவுடர் இருக்கனால லேசாக ஒரு புளிப்பு வரும். ரொம்ப சூப்பராக இருக்கும். சூடாக சாப்பிட்ணும், அதில் கிக்கே. ஸோ கண்டிப்பாக இந்த மிளகா பஜ்ஜியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குங்கிறத என்னோட கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. கீப் சப்போர்ட்டிங் மீ. ஸ்டார் குக்கிங் இஸ் ஆல்வேஸ் பாசிபிள் அட் ஹோம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். ஜஸ்ட் ஃபாலோ த பால் நாச்சி. தேங்க்யூ.